உனக்கு எனக்கு தான் பொருத்தம். இது எத்தனை கண்களுக்கு வருத்தம். யோ 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 யோ, ஒரு கூட திராட்சை, ஒரு கூட ஆப்பிள், ஒரு குடம் பால், ஒரு தட்டு சப்பாத்தி, ஒரு தாறு வாழைப்பழம், ஜாங்கிரி, லட்டு, மைசூர் பாக்கு. முதலருவுக்கே இப்படின்னா இந்த காலம்புறம் வாழ்க்கை நடத்துறமே எப்படி? சும்மாவா? 20,000 ரூபாய் பணம் கொடுத்து நகைப்பட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. போட்டா இப்படி எதிங்கிறது? எங்க மாமா கடை வேற எழுதி வச்சாருல்ல. ஆமா, பெரிய பைஸ்டார் எழுதி கொடுத்தாரு. இந்த நாட்டையே எழுதி வச்சாலும் ஒன்ன வச்சு தீனு போட முடியாது. வரதட்சணை கேட்டு வாங்குனீங்கல்ல, அப்ப போட்டுதான் தீரணும். உன் மாமன் பணத்தை காட்டி என்ன மோசம் பண்ணிட்டாரு. ஒன்ன வச்சு தீனு போடுறது ஒண்ணுதான், ஒரு யானையை வச்சு தீனு போடுறது ஒண்ணுதான். எங்க வீட்டுல மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, வாழைத்தோப்பு, பன்னி பண்ணை இவ்வளவு எனக்காக எங்க அம்மா வச்சிருக்காங்க. எத்தனை பண்ண வச்சாலும் உனக்கு பத்தாது. பண்ணி விடுங்க, என்ன அணைங்க. ஆமா, அணைக்கிற அளவுக்கு இருக்க, அடையாற ஆலமரம் மாதிரியா இருக்க. சுத்தி சுத்தி ஓடியார வேண்டியதான். ஐயோ, காப்பாத்துங்க. அப்பா, என்னை விட்டு ஒரு பெரிய பாரமே குறைஞ்சிருச்சு. எங்க அக்கா மகளுக்கு இவனுக்கு கல்யாணம் ஆகி போச்சு. இவனும் குண்டு, அவளும் குண்டு. எருமைக்கு எருமை சரியா போச்சு. கல்யாணத்துக்கு நீங்க என்ன செலவு பண்ணீங்க? நான் ஒரு காரணம் செலவு பண்ணல, எல்லா செலவும் எங்க அக்காவுக்கு தான். கடைய கொடுத்துட்டீங்க. இதையும் கொடுக்கலன்னா ஊர்ல இருக்கிறவங்க என்ன கேவலமா பேசுவாங்களே. அப்ப உங்களுக்கு என்ன வச்சிருக்கீங்க? என்ன வச்சிருக்கேன்னா வச்சிருக்கேன். என்னது? அந்த பொட்டியேடு. எடுத்துட்டேன். சாவி தெர திறந்துட்டேன். பின்ன என்ன இது புகையா? என்ன இடிச்சு வாய் நினைச்சிட்டியா? அவ்வளவையும் பணமாவும் நகையாவும் மாத்தி வச்சுட்டேன். கடை ஒரு நீசன்ஸ் பிடிச்ச இடம், பல டைப்பான ஆட்கள் வர்ற இடம். அதனாலதான் அதை அந்த எருமைக்கே எழுதி வச்சுட்டேன். உங்களை நான் என்னமோன்னு நினைச்சேன். எப்படி? இவன் ஒரு மடைய மண்டு ஜடம்னு நினைச்சியா? புரிஞ்சுகிட்டா சரிதான். இப்ப எப்படி? பிரமாதம். நோ டச். கையெடு, ஒரு அடி தள்ளி உட்காரு. நான் அந்த டைப்பான ஆள் இல்ல. ரிப்பனை பார்த்தோன்னே பின்னால வர்றவில்ல. நமக்குன்னு 10 பேருக்கு முன்னால உன் கழுத்துல ஒரு தாலியை கட்டி, எனக்கு நீ உனக்கு நான், எனக்கு நீ உனக்கு நான் அப்படின்னு என்னைக்கு முடிவாகுதோ அன்னைக்கு தான் உன்னை டச்சே பண்ணுவேன். அது வரைக்கும் வெளியில போ. என்ன இப்பவே போயிட சொல்றீங்களா? சேச்சே, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல, கல்யாணம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருன்னு சொல்றேன். சரி, லைட் ஆஃப் பண்ணிட்டு நீ கீழே படு, நான் மேல படுத்துக்கிறேன். கீழே டவுன் டவுன், நான் பெட்ல படுத்துக்கிறேன். பொட்டி க்ளோஸ் பண்ணி உள்ள வை. Scale. Yes, sir. Next. Home. Distillery water? என்னது? ஒரு தடவை குடிச்சா அப்புறம் குடிக்க மாட்டேன்னு தெரியும்ல? டிசீஸ் வந்துராது? நான்சென்ஸ். ஓமேன், புதுசா கொண்டு வா. தம்பி, இங்கே கேட்ட குரலா இருக்கு. ஓ, யூ. நான் தான்ப்பா உன் பொண்டாட்டிக்கு மாமன். யூ. யூ தான். அந்த பொண்ணு டெல்லி சரியில்லடா. அத நான் விவரமா அப்புறம் சொல்றேன். இப்போ உன் கடையில ஏதாவது வேலை போட்டு கூட. ஐ அம் சோ சாரி. நான் டிப்ளமோ படிச்சவங்க எல்லாம் வேலைக்கு வச்சுட்டேன். இங்க கூட்டுற வேலை ஒண்ணு இருக்கு. அந்த பையனை சீக்கிரம் எடுக்க முடியாது. ஏன்னா அவன் யூனியன்ல இருக்கான். நீங்க வேற இடத்துல. ஆமா, இப்ப நீ வேற கொடுத்தா கூட நான் செய்ய முடியாது. ஏன்? ஏன்னா எல்லாருக்கும் பெருவியாது. பக்கத்து தியேட்டர்ல ரத்த கண்ணீர் படம் ஓடுது, எல்லாரும் லைனா நின்னு பாத்துங்கடா. பாவம், ஒரு காலத்துல சாப்பு நடத்தினவரு இப்ப மரத்தடிக்கே வந்துட்டாரு. ரயில்ல வந்த திருட்டு பொண்ணு ஏமாறலன்னா உனக்கு ஏயா இந்த கதி? பெண்ணுன்னா பேய் இறங்கும்பாங்க. நான் கொஞ்சம் அதிகமாவே இறங்கிட்டேன். வேலை செய்ய விடுங்கய்யா. இந்தியாவுல புத்தி சொல்றவங்க தான் ஜாஸ்தி, உதவி செய்யறதுக்கு ஆளே இல்ல. நம்ம தொழில்ல சில பேருக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் புத்தியே வராது. இந்த மரத்தடி, வாக்கியா வரப்பு, பாலத்து கீழே இதெல்லாம் பொதுமக்களுக்கு டிசீஸ் வராது. அறிவு கட்ட முண்டம். ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கித்தான் குடிக்கும். வேற என்ன ஸ்டாப் போட்டா குடிக்கும்? அது வாய் இருக்கிற அமைப்புக்கு அப்படித்தான் குடிக்க முடியும். நாயை குளிப்பாட்டி நடுவுல வச்சாலும் அது வாலாட்டிட்டு தான் இருக்கும். ஆட்டும்னு தெரியுமில்ல, வார வெட்டிட்டு உட்கார வைக்க வேண்டியதானே. அப்புறம் ஏன்டா நடுவேட்டில் கொண்டு போய் உட்கார வைக்கிறீங்க? என்னடா இது தேவையில்லாத தத்துவங்கள்? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைங்கிறது? அது இப்ப தெரிஞ்சு என்ன செய்ய போகுது? கழுதை எந்த நூற்றாண்டுல உண்டானது?
கற்பூரம் ஒரு கெமிக்கல் இப்போ உண்டாது ரெண்டையும் ஏன்டா கம்பேர் பண்ணி பேசுறீங்க பரமரத்து கீழே உட்கார்ந்து பாலை குடிச்சாலும் பாக்குறவங்க கல்லுன்னு சொல்லுவாங்கன்னு தெரியுமல்ல அவன் நாயே அதை ஏன்டா பரமரத்து கீழே வச்சு குடிக்கிறீங்க பக்கத்து தெருவில் வச்சு குடிக்க வேண்டியதானே யார் அவன் கார்பரேஷன் அண்ணே நீங்களா டேய் எங்க அக்கா பொண்ண கட்டவனாச்சேன்னு பாக்குறேன் இல்ல கையையும் காலையும் கட்டி போட்டு உலக்கி எடுத்து பண்ணி அடிக்கிற மாதிரி அடிச்சு போடுவேன் எப்பா ஒரு மனுஷனுக்கு எந்த கஷ்டம் வேணாலும் வரலாம் இப்படி ஒரு கஷ்டத்தை தாங்கிக்க முடியுமா இந்த பீப்பாயை பின்னால வச்சுட்டு எத்தனை நாளைக்கு உருட்டிட்டு திரிவேன் எப்பா நான் தப்புச்சேன்டா மாமா டாடா. ஆமா நான் புரோடியூசரு மாமா டாட்டா அப்பா டாட்டா தாத்தா டாட்டா டைட்டிலே சொல்லு பாடி ஏய் பாடாங்க நான் எல்லாம் கடையில் நின்னுட்டு வேலை செஞ்சு பழக்கம் உட்கார்ந்து வேலை செஞ்சு பழக்கம் இல்ல நடந்துகிட்டே இரு என்ன புடவை இவ்வளவு மசூர் வச்சிருக்க நீ ஏய் எதிரியோட ஆளு ஒன்னா சேர்ந்து எங்கயா போறீங்க எதிரியாளா இருந்தா கூட முடி வெட்டுறதுல ஒன்னா சேர்ந்துக்கலாமேன்னு தான். நீங்க எல்லாம் அங்கதான் ஒன்னா சேருவீங்க வாங்க வெட்டி விடுறேன் ஆஹா, நாங்க முனிசில வெட்டிக்கிறோம். யார் அது முனிசு உங்க கடையை வாங்கினாரு அவர்தான். ஓ அந்த சென பண்ணி இப்ப முனிஸ் ஆயிடுச்சா ஆஹா, என்னமா அளந்து முடி வெட்டுறாரு தெரியுமா? அளக்குற அளவுக்கு இந்த மண்டையில என்னையா இருக்கு சேவிங்னா சேவிங், அப்படி ஒரு சேவிங். அவன் கன்னத்துல சோப்பு போடும்போது பசுமாடு தன் கண்ணு குட்டிய நாக்கால நக்கிற மாதிரி ஒரு சுகம். வா நானும் நாக்காலேயே நக்கி சேவ் பண்றேன் வேணாம், நாங்க முனிசுக்கே போறோம். கடைசியா அவங்கிட்ட எப்ப சேவ் பண்ணிட்டீங்க போன மாசம் முடி வெட்டிக்கிட்டேன். நான் போன வாரம் ஷேவிங் பண்ணிக்கிட்டேன். அவ்வளவுதானே 4 நாளைக்கு முன்னால அவன் கடப்பக்கம் போகலையே இல்லையே. சரி போங்க எங்க போங்க ஐயா அட விஷயத்த சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம். என்னத்த சொல்றது போய் பார்த்தா தானே தெரியும் போங்க ஐயா அட சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்க வேணாமா? லேசா அவனுக்கு பைத்தியமா ஐத்தியமா? 4 நாளைக்கு முன்னால சேவிங் பண்ண வந்த ஒரு ஆளை இப்படி கிராஸ்ல இந்த இடத்துல அறுத்துட்டான் ஏன்னு தான் அந்த ஆளு கேட்டிருக்கா என்னமோ அறுக்கணும் போல தோணுச்சு அறுத்துட்டேன் இருக்கான் ஏன் பைத்தியம் பிடிச்சது? பணம் 4 நாவுக்கு 8 நாவுக்கு திருப்பதியிலும் பழனியிலும் மொட்டை அடிச்சிட்டு இருந்த பையன் இவ்வளவு ஊண்டு மூளை மொத்த பணத்தை பார்த்தோன்னா பைத்தியம் முடிச்சிருச்சு முனிஸ் வருமானத்தை பாதிக்க வைக்கணுங்கிறதுக்காக இவர் பொய்யா விளம்பரம் பண்ணிட்டு இருக்காரு. நான் போய் பார்த்து வருவோம். டேய் மண்டை இந்தா கண்ணாடி மூஞ்சியை நல்லா ஒரு தடவை பாத்துக்க திரும்பி வரும்போது நீ இந்த மூஞ்சியோட வரவே மாட்டேன் அநேகமா இதுதான் உனக்கு கடைசி சிரிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் போயிட்டு வா ஏய், குத்திருவேன், அடிச்சிருவேன். இது வரைக்கும் நான் 4 பேரை முழுங்கிருக்கேன். ஏதாவது சேட்டை பண்ணுன உங்க அப்பா அம்மாவுக்கு நீ மகனா இருக்க மாட்டேன். சின்ன கண்ணு சொன்னது கரெக்ட், அப்படியே இருக்கு. இந்த கடைக்கு முடி வெட்டவோ சேவிங் பண்ணவோ யாரும் வரப்படாது. இது விஷயமா நம்ம 2 பேரும் ஊருக்குள்ள போய் எல்லாத்தையும் சொல்லிடுவோம். என்னாச்சு நம்ம கடைக்கு? ஒரு வயலையும் காணோம். ஏதாவது முடி வெட்டக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டாங்களா? வேலைக்கார பயில கூட வரலையே. அண்ணே அண்ணே, இந்த குரலை இதுக்கு முன்னால நான் எங்கேயோ கேட்டிருக்கிறேன். நான் தானே முனிசாமி. நீங்க கூட செல்லம்மா பேரிக்கா தலையா பேரிக்கா தலையான்னு சொல்லுவீங்க. நான் முத உங்க கடையில சேர்ந்தப்ப இதே பனியன் இதே டிராயர் இதே மூட்டையோட வந்தேன். நீங்க கூட என் கடைக்கு வேலை கேட்டு வந்தீங்க. நான் டிப்ளமோ படிச்சவளை வச்சுட்டேன். ஞாபகம் இல்ல அண்ணன்? ஞாபகம் இல்ல. இன்னொன்னு சொல்றேன், உங்க அக்கா மேல நான் கட்டிக்கிட்டேனே. வாய மூடுறா. எங்க அக்கா மேல கட்டிட்டா உன்னை நான் அடையாளம் வச்சுக்கணுமா? இந்த கையில எல்லாம் பெரிய வியாதி வந்திருந்தா அதெல்லாம் என்னாச்சு? அது பெருவியாதி இல்லண்ணே. பின்ன சிறு வியாதியா? கையில கிளவுஸ் கால்ல சூண்ணேன். காலில் தான்டா ஷூ போடுவாங்க, பின்ன கைத்துல கட்டி காதலியா தொங்க விடுவாங்க. இந்த லொள்ளு தானே வேண்டாங்கிறது. என்னங்கடா உங்க ஆட்டா? ஒரு 10 ரூபாய் வந்தா அதை வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்ல. கைக்கு கிளவுஸ், காலுக்கு ஷூவு, கண்ணுக்கு கண்ணாடி, பிசிலரி வாட்டர், ஒரே நம்பர்ல 3 காரு. 10 ரூபாய்க்கு 10 பேருக்கு புத்தி சொல்றது. அந்த 10 ரூபாய் தீர்ந்த உடனே என்ன குடிச்ச நாய் மாதிரி அதே 10 பேர் கிட்ட பிச்சை எடுக்கிறது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ. டேய் எப்போ ஒரே மாதிரி இருங்கடா. இவ லெவலுக்கெல்லாம் இத செய்யறாங்க. ஐ அம் சாரி. எங்க சாரு? ஓ, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? தமிழ்ல மன்னிச்சுக்கங்கன்னு அர்த்தம். இப்ப நான் உதைச்சது தமிழ்ல இல்ல, ஹிந்தில. ஆமா, கடை என்னாச்சு? பல மாசமா வாடகை கட்ட முடியாம வீட்டுக்காரர் திரும்பி எடுத்துக்கிட்டாருன்னு. எங்க அக்கா பொண்ணு என்னன்னா தீனி போட வழி இல்ல, திருப்பி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். அவளுக்கு தீனி போடுறதுன்னு சாதாரண விஷயமாடா? தஞ்சாவூர்ல நெல்லு விளையிறது 50 ஏக்கர் நிலம், பஞ்சாப்ல கோதுமை விளையிற நிலம் 50 ஏக்கர், கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, இத்தனையும் வேணுமே.
அவளுக்கு தீனி போட முடியாம பெத்த அப்பனே வீட்டை விட்டு ஓடிட்டானடா. இவ்வளவு தெரிஞ்சிருந்தா அந்த பொண்ணை என் மேல ஏவி விடலாமா? ஏவி விடுறதுக்கு அவன் என்ன குட்டிச்சாத்தானா? நீ எல்லாம் நான் ஏன் கட்டிக்கிறேன் இப்ப என்ன பண்ண சொல்ற? என்ன வேலையில சேர்த்துக்குங்க. ஐயோ வேண்டாம்ப்பா, இது மரத்தடி, நியூசன்ஸ், பப்ளிக் டிசிசி வரும். இது நான் சொன்ன வார்த்தையாச்சே. அதேதான். இனிமே சொல்ல மாட்டேன்னு என்ன வேலையை சேர்த்துக்குங்க. சின்ன கண்ணு பாவமா இருக்குப்பா, சேர்த்துக்க, கதற விடாத. பேசலன்னா காதை வெட்டிடுவேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தா தான் தொழில் நல்லா இருக்கும்பா. அத இந்த நாய்கிட்ட சொல்லுங்க. யாராவது 50 பைசா கண்ணுல காட்டினா அப்படியே ஓடி போயிருவான். இனிமே ஓட மாட்டேன்னு கத்திரி கொடுக்கண்ணே. விடுறா கத்திரிய. 1 மணி நேரமா வெட்டுறேன், வெட்ட முளைச்சுக்கிட்டே இருக்குது. அதை நான் பாத்து